விழிப்புணர்வே வாழ்வுணர்வே வாழ்வுணர்வே வாழ்வுணர்வே. போராடும் போது நாம் தனிமையாக இருப்பதே இல்லை. இன்றைய இயேசுவாக இயேசுக்களாக நாம் மாறுகிறோம். நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை. இப்படித்தான் இயேசுனுடைய இறப்பை அந்த கதையிலே வந்த அன்னையைப் போல நாம் சுவர்களிலே ஒட்டி வைத்திருக்கிறோம். அனாதை மக்கள் அடிபட்டு அம்மா அம்மா என்று அலறும் போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மனம் கவரும் மறைவுரைகள் காணொளி தொடர். ஒரு ஊர்ல ஒரு தாயும் மகனும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மகனுக்கு திடீர்னு வெளிநாட்டில் வேலை கிடைக்க அவனும் அப்படியே புறப்பட்டு போய்விடுகிறான். ஆனால் ஒவ்வொரு மாதமும் தன் தாய்க்கு அவன் கடிதம் அனுப்புவான். அதிலே தான் கண்டதையும் கேட்டதையும் பார்த்து அனுபவித்ததையும் கடிதமாகவும் புகைப்படமாகவும் அனுப்புவான். அதோடு சேர்த்து தான் சம்பாதித்த அமெரிக்க பண தாள்களிலே ஓரிரண்டையும் சேர்த்து அனுப்புவான். இந்த கடிதங்களை பெற்ற தாயோ அதை தான் படித்ததோடு இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதை காட்டி மிகுந்த சந்தோஷம் அடைவார். 5 வருடங்கள் உருண்டு ஓடின. அவனும் தனது வேலையை முடித்துவிட்டு நாடு திரும்புகிறான். வீட்டிற்கு வருகிறான். வீட்டிற்குள்ளே நுழைந்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி. தான் அனுப்பிய அத்தனை கடிதங்களையும் தன் தாய் சுவரிலே ஒட்டி வைத்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றான். அவைகளை பார்த்து கொண்டே வந்தவன் திடீரென தான் அனுப்பிய அந்த அமெரிக்க தாள்களையும் அங்கே ஒட்டி இருப்பதை பார்த்துவிட்டு, அம்மா அம்மா, இது படமில்லை, நான் உழைத்து சம்பாதித்த அமெரிக்க நாட்டு பணம் என்றான். உடனே அந்த தாய், அப்படியா, இது பணமா? நான் புகைப்படம் என்று நினைத்து விட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் உண்மையப்பா, இதையெல்லாம் நான் பார்க்கும்போது நீ என்னோடு வாழ்வதை போன்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும்பா என்று சொல்லிக்கொண்டே தன் அன்பு மகனை அப்படியே அரவணைத்து கட்டி பிடித்து கண்ணீர் விட்டாள். நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை. நாம் அதிகமாக அன்பு செய்பவர்கள் நம் கண்களில் இருந்து மறைந்தாலும் சரி, தொலை நாட்டிற்கு தொலைந்து போனாலும் சரி, ஏன் இந்த உலகத்தை விட்டே அவ்வுலகத்திற்கு சென்றாலும் சரி, நம்மிலே அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க செய்யும் வல்லமை படைத்தது அந்த நீங்காத நினைவலைகள். அதனால்தான் இயேசு தான் இந்த உலகத்தை விட்டு போகும் நாள் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்ததும் காலங்களை கடந்து, நேரங்களை கடந்து, இறப்பையும் கடந்து வாழ வைக்கும் இந்த நீங்காத நினைவலைகளை ஏற்படுத்துகிறார். தன்னோடு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்த 12 சீடர்களோடு தன்னுடைய இறுதி உணவை உண்பதற்கு ஏற்பாடு செய்கிறார். காணொலிகளை தொடர்ந்து பெற இந்த வீடியோவின் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை, லைக் பட்டனை சொடுக்கவும். ஆம், ஆண்டவரில் அழகானவர்களே, இன்று நாம் இயேசுவினுடைய இறுதி உணவு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளுடைய முக்கியமான வார்த்தைகள் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பதுதான். பாதம் கழுவுதல், பணிவிடை புரிதல், அப்பத்தை பிற்குதல், அன்பு செய்தல் போன்ற 4 முக்கியமான காரியங்களிலே தனது நினைவலைகளை இயேசு விட்டு சென்றிருக்கின்றார். அந்த 4 காரியங்களையும் செய்து காட்டிவிட்டு இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி சென்றிருக்கின்றார்.
இந்த 4 காரியங்களும் மிக மிக முக்கியமானவைகள். அவைகள் தங்கம் வைரத்தை விட, இந்த உலகார்ந்த செல்வங்களையெல்லாம் விட மிகுந்த விலை மதிப்புள்ளவைகள். ஆனால் அதனுடைய மதிப்பை நாம் அறியாமல் அவைகளை புகைப்படங்களாக்கி அந்த கதையிலே வந்த அன்னையைப் போல நாம் சுவர்களிலே ஒட்டி வைத்து வேடிக்கை பார்க்கிறோம். அல்லது அவைகளை சட்டம் கட்டி ஆணிகளிலே தொங்கவிட்டு அதற்கு பூ போட்டு மெழுகுவர்த்திகளையும் ஊதுபத்திகளையும் கொளுத்தி வைத்து வணங்குகின்றோம். அல்லது நம்முடைய உள்ளத்திலே எந்தவித மாற்றங்களையும் தராத, எந்தவித உருமாற்றங்களையும் உண்டு பண்ணாத செத்த சடங்குகளாக்கி அவைகளை நாம் தினம் தினம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு நாம் செய்யும் போது நமது உள்ளத்திலே இயேசுனுடைய ஞாபகம் வருவதை நினைத்து பார்த்து சந்தோஷம் அடைகிறோம், அதோடு நிறுத்தி விடுகின்றோம். ஆனால் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு சொன்னது இவ்வாறு மறந்து போனதை மீண்டும் ஞாபகத்திற்கு கொண்டு வருவதற்காக அல்ல. மாறாக இது ஒரு அழகான, ஆழமான, அர்த்தமுள்ள ஒரு செயல்பாடு. கடந்த காலத்திலே கடந்து போன இயேசுனுடைய சுயநலமில்லாத தியாக வாழ்வை, உடைந்து போன அவரது உள்ளத்திலிருந்து ஊற்று போல எழுந்த அந்த பேரன்பை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்து நம்முடைய வாழ்விலே அதை செய்து காட்டுவது. எப்படி செய்து காட்டுவது? இது ஆழமாய் வாழ அந்தரங்க ரகசியங்கள் காணொளி அலை வரிசை. இறையரசை உலகிலே கொண்டு வர நாம் முயற்சிக்கும் போது அநீதிகளிலே, அக்கிரமங்களிலே, அடாவடித்தனங்களிலே, ஆணவங்களிலே அனாதை மக்கள் அடிபட்டு அம்மா அம்மா என்று அலறும் போது அவர்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் தருவதற்காக நாம் ஓடோடி போகும்போது நமக்கு ஏற்படும் அந்த துன்பங்களிலும் துயரங்களிலும் நம்முடைய மனங்களெல்லாம் உடைந்து போகும்போது இயேசுவுக்கும் இப்படித்தானே மனம் உடைந்து போயிருக்கும் என்று நாம் நினைக்கும் போது இயேசுவின் நினைவு கூறுதலை நாம் நிஜமாக்குகிறோம், இந்த உலகிலே உண்மையாக்குகிறோம். வறுமையிலே வாடுபவர்களையும், ஏழ்மையிலே ஏங்குபவர்களையும், இன்னும் இந்த வறுமை கோட்டிற்கு கீழே தவிப்பவர்களையும், பசி பஞ்சத்திலே பரிதவிப்பவர்களையும் கைதூக்கிவிட நாம் முயற்சிக்கும் போது நாம் படும் பாடுகளிலே, உடல் வலிகளிலே, மன வேதனைகளிலே இயேசுவுக்கும் இப்படித்தானே வலித்திருக்கும் என்று நாம் நினைக்கும் போது இயேசுவின் நினைவு கூறுதலை நாம் நிஜமாக்குகிறோம், உண்மையாக்குகிறோம், அதை நம்முடைய வாழ்வாக்குகிறோம். இப்படியாக தன்னலம் துறந்து பிற நலம் பேணி சமூக சேவைகளை செய்யும் போது இந்த சமுதாயத்தினுடைய பாதங்களிலே படிந்திருக்கும் மாசுகளையும் தூசுகளையும் துடைத்து கழுவி அதை பரிசுத்தமாக்கும் இன்றைய இயேசுக்களாக நாம் மாறுகிறோம். இத்தகைய சமூக சேவைகளால் தான் நாம் அன்று தன்னுடைய சீடனுடைய பாதங்களை துடைத்த இயேசுவை நாம் உண்மையிலே நினைவு கூற முடியும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மனம் கவரும் மறைவுரைகள் காணொளி தொடர். உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக, சமாதானத்திற்காக, இந்த சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்களின் அடிப்படை தேவைகளுக்காக நாம் குரல் கொடுக்கும் போது, போராடும் போது, அடிபடும் போது, உதைபடும் போது, நொறுக்கப்படும் போது இயேசுனுடைய உணவிலே பரிமாறப்பட்ட அந்த அப்பமாக மாறுவதற்காக கோதுமை மணிகளாக இருக்கும் நாமெல்லாம் அரைக்கப்படுகின்றோம், நொறுக்கப்படுகின்றோம், உருவாக்கப்படுகின்றோம் என்று நினைக்க வேண்டும்.
அதே அந்த உணவிலே பரிமாறப்பட்ட அந்த திராட்சை ரசமாக மாறுவதற்காக திராட்சை பழங்களாக இருக்கின்ற நாமெல்லாம் நசுக்கப்படுகின்றோம், பிழியப்படுகின்றோம், திராட்சை ரசமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்க வேண்டும். இப்படித்தான் இயேசுனுடைய இறப்பை நாம் அவர் மீண்டும் வரும் வரை நினைவு கூற வேண்டும் என்று புனித பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே நினைவு கூறுகின்றார். நாம் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற இயேசுனுடைய கட்டளையை, தாரகை மந்திரத்தை இந்த உலகத்திலே உண்மையாக்க முயலும் போது, அதை நமது வாழ்வாக்க முயலும் போது, அதை நிஜமாக்க முயலும் போது, அதை நிகழ்காலத்திலே கொண்டு வர நாம் முயற்சி செய்யும் போது, தீமைகளையும் தீய சக்திகளையும் எதிர்த்து நாம் போராடும் போது நாம் தனிமையாக இருப்பதே இல்லை. நம்மோடு போராட கடவுளும் துணைக்கு வருவார். அவர் வந்து தீயவர்களை எல்லாம் கொன்று போடுவார், தீமைகளை எல்லாம் எரித்து விடுவார், அடிமை தலைகளை எல்லாம் அகற்றி விடுவார், விலையில்லாத அந்த விடுதலையை நமக்கு வாங்கி தருவார் போன்ற செய்திகளை எல்லாம் இன்றைய முதல் வாசகத்திலே எகிப்து நாட்டிலே இறைவன் செய்த அநேக வல்ல காரியங்களை விடுதலை பயணத்தின் நூலின் வழியாக நமக்கு நினைவு கூறுகிறது. ஆகவே வல்ல தேவனின் வலிமையான மக்களே, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற அந்த மந்திரத்தை, தாரகை மந்திரத்தை நமது உதடுகளிலே ஓயாமல் உச்சரித்து கொண்டே இருப்போம். நமது உதடுகளிலே ஓயாமல் உச்சரித்து கொண்டிருப்பதை நமது மனங்களிலே அதிர்வலைகளாக மாற்றுவோம். மனங்களிலே அதிரும் அந்த அதிர்வலைகளை உலகிலே உலவும் உண்மைகளாக உருவாக்குவோம். உலகிலே உலவும் அந்த உண்மைகளிலே நாம் உருகி உருமாற்றம் அடைவோம். அன்று தபோர் மலையிலே இயேசு ஒளிர்ந்ததை போல இன்று நாம் பாவம் நிறைந்த இருள் நிறைந்த இந்த உலகத்திலே ஒளிர்வோம். ஒளிர்ந்து இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளியாக, வழியாக, வாழ்வாக மாற இறைவன் எல்லா வரங்களையும் நமக்கு அருள வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமென். இக்காணொலியை கண்டு ரசித்ததற்கு நன்றி. இதை உங்கள் நண்பர்களோடும் குழுக்களோடும் பகிருங்கள். மறக்காம இதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இக்காணொலியை ஒட்டி உங்களின் விலையில்லா கருத்துக்களை யூடியூப்ல பதிவு செய்யுங்க.